குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.4ல் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். அதாவது இந்த கொடுத்துருக்கிற பி அண்ட் கியூக்கு நம்ம என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணணும். அதுவும் எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆஸ் வெல் அஸ் இன்டர்செக்ஷன். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா பரிமாற்று பண்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை சேர்ப்பு மற்றும் வெட்டுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பீன்றது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. எக்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்னு சொல்கிறாங்க. எதுக்கும் நடுவில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 and 7க்கு ரெண்டுத்துக்கும் 7த்துக்கும் நடுவில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கியூன்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அதே 2க்கும் 7க்கும் இருக்கக்கூடிய இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் மேக்ஸ் மேட் ஈஸி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பற்றின பேசிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டி ஆஃப் நம்பர்ஸ்ன்றது நல்லாவே கிடைக்கும். ஸோ தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா பீன்றது எக்ஸுக்கு, அதாவது எக்ஸுன்ற மதிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் 7த்துக்கும் இடைப்பட்ட மெய் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் மென் பை ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டைப் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2த்துக்கும் 7க்கும் என்ன மாதிரியான எண்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா விகித முறா எண்கள். வாட் இஸ் இர்ரேஷ்னல்? என்னால் டிவைட் பண்ண முடியாது, ரூட் எடுக்க முடியாது. ஒருவேளை நான் ரூட் எடுத்தாலும் எனக்கு பாயிண்ட் போய்கிட்டே இருக்கும், டிவைட் பண்ணாலும் பாயிண்ட்டை நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். எண்ட்லெஸ் வேல்யூஸ் தான் நம்ம இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழில் விகிதமுறா எண்கள். ஸோ அப்போ இதில் பீன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் நடுவில் அப்படின்றாங்க. அப்போ 2 வரக்கூடாது, 7 வரக்கூடாது. என்ன எடுத்துக்கணும்? நடுவில் என்ன இருக்குது? 3, 4, 5, 6. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெய்யெண்கள், ரியல் நம்பர்ஸ். அதே கியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே 2, 7க்கு நடுவில் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். நான் என்ன சொன்னேன்? இர்ரேஷ்னல் விகிதமுறானாலே டப்புன்னு எதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா ரூட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 போடக்கூடாது. அப்போ 3க்கு ரூட் எடுக்க முடியுமான்னா முடியாது. அப்போ அது இர்ரேஷ்னல் விகிதமுறா. 4க்கு ரூட் எடுக்க முடியுமானா முடியும். 4க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னா 2. அப்போ அது கண்டிப்பாக இதில் போயிடுமே தவிர இந்த இர்ரேஷ்னலில் வராது. ஸோ 4ஐ விட்டுருங்க. அடுத்தது 5க்கு ரூட் எடுக்க முடியுமானா முடியாது. ஸோ ரூட் 5ஐ எடுத்து எழுதுறோம். 6க்கு ரூட் எடுக்க முடியுமானா முடியாது. ஸோ அப்போ ரூட் 6. 7 எழுதக்கூடாது, ஏன்னா அவங்க பிட்வீன் நம்பர்ஸை தான் கேட்குறான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பி என்ன கியூ என்னன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் யூனியன். அதாவது சேர்ப்புக்குண்டான பரிமாற்று பண்பு. ஒன்றும் இல்லை, வாட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? இப்படி ஒரு வேல்யூஸ் எடுத்து எழுதுறீங்கன்னா அதை மாற்றி எடுத்து எழுதணும். இப்போ பிக்யூன்னு எழுதுறீங்கன்னா நீ என்ன பண்ணணும்? அப்படியே ரெசிப்ரோக்கல், விச் மீன்ஸ் மாற்றிடணும். ஃபஸ்ட்டை செகண்டாகவும் செகண்டை ஃபஸ்ட்டாகவும் எடுத்து எழுதணும். ஸோ அப்போ பி யூனியன் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ யூனியன் பி. யூனியன்னா யூனியன் சிம்பிள் எடுத்து போட்டுருங்க. இப்போ பி யூனியன் கியூனா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லை, யூனியன்னா சேர்த்து எடுத்து எழுதணும். அப்படி சேர்த்து எடுத்து எழுதும்போது ஏதாவது ரிப்பீட் ஆச்சுன்னா அதை 1 டைம் எழுதுனா போதும். ஆனால் இங்கே இருக்கிற நம்பருக்கும் இங்கே இருக்கிற நம்பருக்கும் சம்மந்தமே இல்லை. இது நார்மல் நம்பர்ஸ், இது ரூட் நம்பர்ஸ். அப்போ மொத்தமாக பி வேல்யூ எடுத்து எழுதிட்டு அப்புறமா கியூ வேல்யூ எடுத்து எழுதுறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூ யூனியன் பியை தனியாக கண்டுபிடிக்கிறீங்க. அது என்னது? கியூ வேல்யூ ஃபஸ்ட் எடுத்து எழுதுறேன். யூனியன்னா சேர்த்து எதை எடுத்து எழுதுறேன்னா பி வேல்யூ எடுத்து எழுதுறேன். முன்ன பின்ன மாறி இருந்தாலும் இதோடைய வேல்யூஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால பி யூனியன் கியூவும் கியூ யூனியன் பியும் சேம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் வெட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளை மட்டும் மாற்றிடுங்க. யூனியனுக்கு பதிலாக இன்டர்செக்ஷன். அப்போ பி இன்டர்செக்ஷன் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதணும். நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற நம்பர்ஸ் இங்கே இருக்கான்னா இருக்குது, ஆனால் இது நார்மலாக இருக்குது, அது ரூட் வச்சுருக்குது. அப்போ இது எதுவுமே ஒரே மாதிரியே இல்லை, விச் மீன்ஸ் இன்டர்செக்ஷன்ன்றதே கிடையாது. அப்போ நல் செட்டு, வெற்று கணம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இதுக்கு இல்லைன்னும் போது கியூ இன்டர்செக்ஷன் பி பண்ணாலும் என்னவா தான் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் வேல்யூஸ் இருக்காது. ஸோ அப்போ கியூ இன்டர்செக்ஷன் பியோடைய வேல்யூவும் நல் செட்டு. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ பி இன்டர்செக்ஷன் கியூ ரெண்டுத்தோடைய ஆன்சரும் சமமாக இருக்கிறதுனால பி இன்டர்செக்ஷன் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டர்செக்ஷன் பி. ஹென்ஸ் வெரிஃபைட் த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்து எழுதலாம். ஸோ பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஒரு ப்ராப்பர்ட்டியை புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க, யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் பேஸ் பண்ண கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.